எப்பயும் போல இப்பயும் சாப்பிட மாட்டமாக தான் இருக்கும். தீவிரவாதிகள் ஊடுருவியதால் இரு நாடுகளுக்கிடையே போர் பதட்டம் உருவாகியுள்ளது. இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்கள் யாரும் பதற்றம் வர வேண்டாம் என அரசு அறிவித்துள்ளது. சண்டை வராதா? வா, நான் கூட சண்டை வந்து வேலை போயிட்டு நினச்சி பயந்துருந்தேன். எப்படி ஃபீஸ் கட்டுவாங்க பார்த்து பயந்து. இரு நாட்டின் பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. முன்னறிவிப்பு ஏதுமின்றி நடக்கும் தாக்குதல்களால் அப்பாவி மக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே எல்லையில் வாழும் அப்பாவி மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்லும்படி அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சண்டை ஆரம்பிச்சிருச்சா? ஸ்கூல்ல இருக்கா? சரி, நான் கிளம்புறேன். இல்லை, போர் இருக்குன்னு சொல்லி காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க எல்லாரும். இல்லை, சோஃபி கூப்பிடான்னு ஸ்கூலுக்கு போனேன். அவள் இல்லை, நான் வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லை, அதை செக் பண்ண நியூஸ் போனேன். போரின் தாக்கம் உச்சத்தை அடைந்தது. பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் பாதுகாப்பு முகாம்கள் உட்பட 27 இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பில் அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். எனவே மக்கள் பதற்றத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக கொத்து கொத்தாக மக்கள் வெளியேறி வருகின்றனர். நீ ஏன் கேட்கலையா? முகாம்லேயே குண்டு போடுறாங்கன்றாங்க. அங்கே போகிறதுலாம் சேஃபாக இருக்காது. நம்ம வேணா வேற ஊருக்கு போயிடுவோமா? நம்ம நீ சொன்ன மாதிரி முகாம்லேயே போயிடலாம். வேற எங்கேயும் போக முடியல. சாப்பாடு இல்லை, இதோட நாளைக்கு தான். சார், எங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. என்னால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல. என் குழந்தைக்காவது கிடைக்குமான்னு கேட்டு பார்த்தேன். ஆனால் இல்லைன்னுட்டாங்க. சரி, நம்ம இங்கெல்லாம் நம்ம வேறு நாட்டுக்கு போயிடுவோமா? அது சேஃபாக இருக்குமான்னு தெரியாது. இல்லை, என்னால் என் குழந்தைக்கே சாப்பாடு கொடுக்கணும். சரி, ஓகே. சரி, ஏன்னால சொல்ல உங்க நாட்டிலே செத்து தொலை வேண்டியதானே, இங்க வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? ஐயா, காசு நம்ம நாட்டுக்கே திரும்பி இல்லாமா? இல்லை, இங்கே நம்ம குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையே. அதான் நான் சொன்னால் கேட்கவா போறீங்க? சரி, போயிடுவோம். திடீரென நடந்து முடிந்த இரு நாட்டு தாக்குதலில் எல்லையோரம் வாழும் அப்பாவி மக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். தற்போது நாட்டில் லேசான அமைதி நிலவி வரும் சூழல்
சூழலில் அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு சென்ற மக்களை மீட்கும் முயற்சியில் அந்நாட்டு அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. இப்பதாங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் போகலாம். இல்லை, நம்ம இங்கே இருந்தால் என்னால் இன்னும் கூட நம்ம குழந்தைக்குமே சாப்பாடு கொடுக்க முடியலையே, அதுதான் பார்க்குறேன். நான் சொன்னா கேட்கவா போறீங்க? போலாம். All the hospitals are requested to summon first aid. மீட்சி எல்லையோரம் வாழும் அப்பாவி மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். தற்போது நாட்டில் லேசான அமைதி நிலவும் சூழலில் அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு சென்ற மக்களை மீட்கும் முயற்சியில் அந்நாட்டு அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. முதல்ல போகிறேன், நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஏய் லைட்டை மறங்க. ஒரு தேசத்தை, மக்களை, உலகின் நம்பிக்கையை போர்களின் வழி நின்றும் பேராசையின் வழி நின்றும் ஆதிக்கத்தின் வழி நின்றும் அழித்து கட்டும் உரிமை இங்கு எவருக்கும் கிடையாது. வார் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். போர் எதற்கும் தீர்வாகவில்லை. யாரும் ஊரே யாவரும் கேள்வி.